உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று பயிற்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது துளங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி தகவல்கள் வீடு வந்து சேரும். வளர்ச்சி பாதையிலிருந்து இடையூறு அகலும். வருமானம் பெருகும். வாகன யோகம் உண்டு. லாபசனியின் ஆதிக்கம். மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே சொல்லை செயலாக்கி காட்டும் நேரம் இது. உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து ஊதிய உயர்வுடன் கூடிய வேலைவாய்ப்பு தேடி வரும். ஒரு சிலர் சுயதொழில் தொடங்கவும் ஆர்வம் காட்டுவார்கள். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். தெளிந்த மனதுடன் ஈடுபட்டு இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே உடல்நலத் தொல்லையால் மருத்துவ செலவு கூடும். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு புது முயற்சியும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையோடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குறுக்கீடுகள் அகலும். குடும்ப செலவுகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். பிறருடைய மனம் நோகாமல் நடந்து கொள்வது நல்லது. சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் இருந்த தாமதங்கள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நேரம் இது. சனியின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுபவிரயங்களை மேற்கொள்ளுங்கள். அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும் பொழுது ஆரோக்கிய தொல்லை வரலாம். அதை சரி செய்ய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். சனியின் பாதசார பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காலில் சனி சஞ்சாரம், அதாவது குருவின் சாரம் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை. உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் குரு பகவான். எனவே வருமானம் வந்தாலும் செலவு அதிகரிக்கும். திடீரென வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திருப்பங்கள் அத்தனையும் விருப்பம் போல் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். வெளிநாடு சென்றவர்களுக்கு அங்கு குடியுரிமை கிடைப்பதில் பிரச்சனை ஏற்படும். அடுத்ததாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறார். 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சஞ்சரிக்கிறார். அப்போது புதிய வாய்ப்புகள் அதிகம் வரும். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் தனது சுயசாரத்திலேயே சஞ்சரிக்கும் பொழுது தொட்டது துளங்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரிசல்கள் மாறும். அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திரக்காலில், அதாவது புதன் சாரத்தில் செல்கிறார். 20/3/2027 முதல் 23/4/2028 வரை புதன் சாரத்தில் செல்கிறார். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். முன்னோர்கள் கட்டி வைத்து சிதிலமடைந்த ஆலயங்களை புதுப்பிக்கும் வாய்ப்பு உருவாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி காண்பார்கள். குருப்பெயர்ச்சி காலம். மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். அப்பொழுது உங்களின் சகோதர சகாயஸ்தானம் பலப்படுகிறது. எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படலாம். 2027 ஜூன் மாதம் சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அர்த்தாஷ்டம குருவாக மாறுகிறார். எனவே சிறு சிறு ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும். 2027 நவம்பர் கன்னிராசிக்கு குரு செல்கையில் பூர்வ ஸ்தானம் பலம் பெறுகிறது. தனவரவு தாராளமாக வந்து சேரும். அடுத்ததாக ராகு கேது பயிற்சி காலம். 13/11/2026 அன்று மகர ராசியில் ராகுவும் கடகராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றனர். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் ராகுவால் ஒப்பற்ற பலன் கிடைக்கப் போகிறது. தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும்.
கற்றவரும் மற்றவரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சம்பள உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூரில் பணிபுரியும் சூழல் உருவாகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். பாகப்பிரிவினைக்கு இதுவரை சம்மதிக்காத உடன்பிறப்புகள் இப்பொழுது சம்மதிப்பார்கள். உங்களுக்குரிய பங்கு கைக்கு கிடைத்தாலும் அந்த இடத்தை பெற்றுவிட்டு புதிய இடம் வாங்குவதிலேயே குறிக்கோளாக இருப்பீர்கள். வருமானம் வருவதில் தடை இருக்காது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு திசை நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.